அண்மை செய்தி. சேலம் ஓமலூர் அருகே நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை விசாரணையை தொடங்கியிருக்கிறது. 60 வயதான சரஸ்வதி மாடு மேய்க்க வனப்பகுதிக்கு சென்றிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். கழுத்தில் அணிந்திருந்த கவரிங் செயின் மற்றும் காதில் அணிந்திருந்த தோடு, மூக்குத்தி ஆகியவை பறிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இது தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மோகன்ராஜ், முதல்ல ஈரோடு, திருப்பூர், அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஓமலூரிலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. நகைக்காக முதிய தம்பதிகள் கொலை செய்யப்படுவது கொங்கு பகுதியில் நிச்சயமாக ஒரு அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடந்தது? இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த 2 சம்பவங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா? தற்போது 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? திலகவதி, நீங்க குறிப்பிட்டது போல கொங்கு மண்டலத்துல பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் விதமாக தான் அடுத்தடுத்த கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அதன் ஒரு பகுதியாக தான் நேற்று நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி அருகே இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய குடும்பமாக வசித்து வந்தவர் சரஸ்வதி. அவருக்கு சொந்தமான தோட்டத்தை பராமரித்துக் கொண்டு நாள்தோறும் அவர் மாடு மேய்ப்பதற்காக அப்பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதியை ஒட்டிய ஏரியாக்களுக்கெல்லாம் சென்று மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறது வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் காலையில போறவங்க எப்பவுமே மாடு மேய்த்து விட்டு மாலை வீடு திரும்புவது வழக்கமாக இருந்திருக்கு. ஆனா நேற்று பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரம் ஆகியும் அவங்க வராதனாலதான் அவங்க குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் மிகுந்த சந்தேகம் ஏற்பட்டு இரவு நேரத்துல வனப்பகுதியில சென்று பார்த்த போது அந்த பகுதியில ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தையும் காட்சியும் தான் அவங்க பார்த்திருக்காங்க. அதாவது கொடூரமான முறையில சரஸ்வதி தாக்கி காது மற்றும் மூக்கு அறுத்து கொல்லப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இருந்தது அந்த சம்பவத்தை பார்த்து பேரதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக சரஸ்வதியோட மகன் இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா, சொல்லுங்க, நீங்க அந்த பகுதியில் போய் பார்க்கும்போது என்ன மாதிரியான காட்சிகளை பார்த்தீங்க? என்ன சொல்லப்படுதுங்க இந்த கொலை சம்பவத்தை பத்தி? அம்மா வழக்கம் போல மாடு மேய்க்க போவாங்க. ஆண்டாண்டு காலமா போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நேற்று நாங்க பார்க்கும்போது அதிர்ச்சி என்னன்னா, காதுல மூக்குல இருக்கிறதுல அந்த செயின் கவரிங் செயின் தான் போட்டிருந்தாங்க. ஆனா காதுல மூக்குல இருந்தெல்லாம் கோல்டு தான். அவங்க செயின் பார்த்துட்டு புது நபர்கள் தான் வந்தவங்க, யாரும் இருந்தாலும் சரி, அவங்க செயின் பார்த்துட்டு ஏதோ கோல்டா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த அம்மா மேல கல்லை ஃபர்ஸ்ட் தலையில போட்டிருக்கிறாங்க. 2 இன்ச் அகலத்துக்கு அந்த அம்மா பட்டிருக்குது. அப்பயே விழுந்திருக்கும் போல் இருக்குது. அதுக்கு மேல செயின் கழட்டிட்டானுங்க. காது மூக்குல இருக்கிறதெல்லாம் கழட்ட முடியாம அவங்க கத்தி வச்சிருந்துருவாங்க போலது. கத்தி வச்சே காதுல இருக்கிறதும் மூக்குல இருக்கிறதும் அறுத்துக்கிறாங்க. அறுத்துட்டு அந்த அம்மா துள்ள இருக்கவே கிளம்பிட்டாங்களாட்டுக்குது. அந்த அம்மா அந்த இடத்துல படுத்து காலை அழிச்சிருந்து அந்த மண்ணெல்லாம் ரொம்ப பதிஞ்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரொம்ப மோசமான செயலில் நடந்துட்டு இருக்குங்க சார். அது வழக்கம் போல அந்த ஏரியாவில் அடிக்கடி இந்த மது குடிச்சிட்டு வரவங்க தான் அந்த மாதிரி பண்றாங்க, அந்த ஃபாரஸ்ட் ஓரத்தில் வரவங்க சார். அதனால இது ரொம்ப கண்டிக்கத்தக்கதாக இருக்குங்க சார். அரசாங்கம் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் சார் எங்களுக்கு. நன்றி. நன்றிங்க. திலகவதி, அவங்க சொல்லியிருப்பதை பார்த்திருப்பீங்க. அதாவது குற்றச்சம்பவங்கள் அடிக்கடி அந்த பகுதியில் நடப்பதற்கு காரணம் அந்த பகுதியை வனப்பகுதியில மதுவை வாங்கி அருந்தக்கூடிய நபர்கள், புது நபர்கள், அந்த கிராமத்திற்கு சம்பந்தம் இல்லாத புது நபர்கள் அந்த பகுதிக்கு அதிகம் பேர் வராங்க. ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்க கோவில்கள்ல கொள்ளை சம்பவங்கள் அடிக்கடி நடந்திருப்பது தொடர்பாகவும் தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. வயதான ஒரு நபருக்கு இது போன்ற ஒரு நிலை அப்படின்னாக்கா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகுந்த அச்சத்துல இருக்காங்க. ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டது போல ஏற்கனவே திருப்பூர் மற்றும் ஈரோடு அந்த பகுதியில் நடந்திருக்க சம்பவங்கள்ல தற்போது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஈரோட்டில் நடந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் தான் பல்லடம், திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அது போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. எனவே இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வனப்பகுதியை ஒட்டி செல்லக்கூடிய நபர்கள் மீதுதான் சந்தேகம் அப்படிங்கிற அடிப்படையில தான் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது தொடர்பாக 4 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. திலகவதி. மோகன்ராஜ், இப்ப சம்பவம் நடந்த பகுதி ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியா இல்ல குடியிருப்பு பகுதிகளா? இது போன்ற நிறைய கேள்விகள் இருக்கு. அங்க போலீஸ் பேட்ரோல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அங்க காவல்துறையினருடைய நடவடிக்கை என்பது எவ்வாறு இருக்கிறது இயல்பான காலகட்டங்களில்? இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா வனப்பகுதி ஒட்டியது. அதாவது டேனிஸ்பேட்டை வனச்சரகத்துக்கு ஒட்டிய இந்த பகுதியில் குடியிருப்புகள் ஆங்காங்கே இருக்கும். திலகவதி, பெரும்பாலும் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள், அங்கு இருப்பவர்கள் பெரும்பாலும் அடையாளத்துக்கு ஒருவருக்கொருவர் நன்கு அறிமுகமான நபர்கள் தான் இருப்பாங்க.
பொதுவா இது போன்ற சம்பவங்கள்ல குற்றச்சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் ஊடுருவல் அப்படிங்கிறது நகர பகுதிகளில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். ஆனா கிராம பகுதியை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு நபர் சென்றாலே உடனடியாக அங்க இருக்கக்கூடிய மக்களே கேட்கக்கூடிய நிலைதான். ஏன்னா ஏற்கனவே அறிமுகமாக இல்லாத ஒரு நபர் அந்த பகுதிக்கு வரும்போது நிச்சயமா அவங்களை எளிதாக அடையாளம் காண முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இந்த போன்ற அடிக்கடி இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது, குற்றச்சம்பவங்கள், அது ஒரு கொலையில தற்போது முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எனவே இந்த பகுதியில வனத்துறையினர், காவல்துறையினர் இரண்டு துறைகளும் இணைந்து கூட்டு நடவடிக்கை கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும். வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் இந்த பகுதி மக்களும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. எனவே இந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.